ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வாங்க, இன்றைக்கே ஒரு புதுவிதமான பணியாரம் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சிம்பிளாக கார பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதுலேயே கொஞ்சம் பன்னீர் சேர்த்து நான் செய்து காமிச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜாரில் கட் பண்ணி வச்ச கேரட்டு, அடுத்து கோஸு ரெண்டுமே கிரைண்ட் பண்ணி எடுத்துப்போம். இது ரெண்டுமே தனியாக எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கேரட்டு பல்லாக இருக்கும், பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா பன்னீர் போட்டு ஒரே ஒரு சின்ன ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. அது நல்லா கலந்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சுக்கிறேன், எண்ணெய் விட்டுக்கிறேன், கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க, வெங்காயம், பச்சை மிளகாய் இது போல் பழுத்த மிளகாவாக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த கேரட்டு கோஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துப்போம். நம்ம நல்லா கொஞ்சமாக இதிலையே வதங்கணுங்க. முழுசாக வதங்கின பிறகு பன்னீர் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் திருப்பி வதக்கிக்கோங்க. பன்னீர் சேர்த்து, அதாவது ஜஸ்ட் அந்த ஒரு பால் ஸ்மெல் கொஞ்சம் போகிறதுக்காக. ஸோ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் நேரம் எல்லாத்துலேயும் அந்த சூடு படுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இப்போது மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மாவை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம செய்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் சேர்த்து தண்ணி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கலந்து எடுத்தாச்சு. இதுலேயே உப்பு சேர்த்துக்கோங்க. வாங்க, நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். அதனால தான் மேலே இது போல் நிறையா இருக்குது. அது போக போக கலைஞ்சிரும். ஸோ நீங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ தெளிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா? நம்ம பணியாரம் ரெடி ஆகிட்டே இருக்குது. இடையில இப்படி திருப்பி விடுங்க. கிட்டத்தட்ட நீங்கள் வடை எப்படி செய்கிறீங்களோ அதே போல் தான் இதுவும் நல்லாயிருக்கும். சட்டுன்னு இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க. நம்மளுடைய பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இது போல் செய்து பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.